மணி வேற ஆயிப்போச்சு, பஸ் வேற வர நேரம். என்ன அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. வாரத பத்தியா வாங்க வரச என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மணி ஆச்சம்மா, பஸ் வந்துரும். வந்துட்டோனே எதுவும் நினைச்சுக்காதீங்கண்ணே. நான் நினைக்கிறதுல என்ன இருக்கு, நேர காலமா போகணும்னு சொன்னா இப்படி ஆடி அசைஞ்சு வரீங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் முன்னே கிளம்பிருப்பேன் பாருங்க. கிளம்புற நேரத்துல கடைக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. அண்ணாச்சி என்னால இது பண்ண முடியாது, இதை மட்டும் போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. வந்தவங்க பால் காப்பி டீன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேட்டுவிட்டாங்க. வர காப்பின்னு மொத்தமா ஒன்னா கேட்டு ஒரே தான் போட்டுருக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியா போட்டனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஓ அப்படியா, சரிப்பா. எப்படியோ சரியான நேரத்துக்கு வந்தீங்களே. இல்லைன்னா பஸ் போய் நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இனி அடுத்த பஸ் 1 மணிக்கு தான். அவனோட நேரம் உட்காந்து இருந்திருக்கணும். என்னடே பண்றது, வேலை அப்படி. அதுவும் இல்லாம சும்மா சும்மா லீவும் போட முடியாதுல்ல. இந்த வாரமும் இந்த போன வாரம்ல லீவு வேற. ஏதோ அண்ணாச்சியா இருக்க போக சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டாரு. வேற யாரா இருந்தா விடுவாங்களா சொல்லுங்க பாப்போம். அதுவும் அப்பா இல்லாத புள்ள, நான் ஒத்தால கண்டுக்கிட்டு எங்கிட்ட போய் அல்லவல் போட முடியும்? இவன் இருந்தானா ஏதாவது பேச வைக்க சரியா இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏன்னா நம்மளும் சும்மா சும்மா லீவும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அங்கிட்டு ஓடவும் ஒடியாரவும். ஏதோ இந்த அண்ணாச்சி கடையா இருக்கிறதுனால சரி எத்தனை மணிக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்கேத்தாப்புல சம்பளம் கொடுத்து போடுவாரு. சம்பளத்தையும் பிடிக்காம, அதனால தான் சரி முடிச்சு கொடுத்துட்டு வரட்டும்ட்டு விட்டேன். இருக்கட்டுமா, நம்மளும் 15 வச்சிருந்தா தானே நாளைக்கு கல்யாணத்துக்கு செலவு பண்ண வைக்கணும்ல. இருக்கட்டும். சரி, எங்க மருமகளை கூட்டிட்டு வரலையா? அவளா வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான். வீட்டுல வேலையா? இது எவ்வளவு பெரிய வேலை. நாத்தனாருக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம். அண்ணியா வந்து பாக்குறது இல்லையா? அந்த பொண்ணு பார்த்து சரி வைக்கணும்னு சொல்றதுக்கு இல்லையா? இப்படி இருந்தா எப்படி? ஒரு முக்கியமான வேலை, அதனால தான். இல்லைன்னா அவ வந்திருப்பா. அதுவும் இல்லாம அவ நாத்தனாருக்கு ஒண்ணுன்னா அவ வராம இருப்பாள. முத ஆள முந்திக்கிட்டு வந்து நிப்பா. வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா, அதான். ஓ சரிம்மா, இருக்கட்டும். இப்ப என்ன, நம்ம என்ன மாப்பிள்ளை வீடு தானே பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்தா அதுக்கு அடுத்து நிச்சயம் அது இதுன்னு எல்லாம் இருக்குல்ல. அப்ப வந்துட்டு போட்டோம். வீடெல்லாம் பெரிய வீடுங்களா எப்படி? ஒரு பெட்ரூமு, ஒரு சமையக்கட்டு, ஒரு ஆளு, அப்புறமேட்டுக்கு ஒரு லெட்டின் ரூம், அவ்வளவுதான்பா. போதும். பெரிய வீடா இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். அதுவும் சின்ன வீடா சிக்கன் இருந்தா தான் நம்ம வேலை வெட்டி சீக்கிரமா பார்க்க முடியும். வாடகை அதுக்கு ஏத்தாப்புல கம்மியா இருக்கும். ஆமாம்மா, சின்ன வீடா இருந்தா தான் பிரச்சனை இல்லை. அவங்களும் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு பெரிய வீடா தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மருமம் வந்தாச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூம் இருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு. அதான் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு அது போதுமே. வாடகைக்கு ஊருப்பட்ட பணத்தை கொடுத்துட்டு வெட்டி ஆடம்பரம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறத. அவங்க அப்படி சொன்னாங்கம்மா, நமக்கு என்ன தெரியும். பஸ் வந்துருச்சு. கோசுகுச்சி ஸ்டாப்பிங்ல இறங்குங்க. இது என்ன மருமக பிள்ளை வீட்டுல இருக்கு, நீங்க பஸ்ல இருந்து இறங்கி வருது? பாத்து இறங்கி வா. எதுக்கு தான் இப்ப வந்தான்னு தெரியலையே. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க கேட்கணும், நீ வீட்டுல இருக்க. நாங்க எங்கம்மா நீ போயிட்டு வர? ஆஸ்பத்திரிக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான். அப்படியா? இந்த பையன் யாரு? ராணி, நீ வீட்டுக்கு கிளம்பு. புள்ள தனியா இருப்பா. நாங்க மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வரோம். போ, நேரமா வீட்டு போய் சேரு. ஐயோ, மாப்பிள்ளை வீடு பார்க்க போறாங்களா? ஐயோ, சொல்ல முடியலையே. அண்ணே, வண்டியில இறங்குனே. எல்லாரும் இறங்கிட்டாங்க. பஸ் இது எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு போ, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு போன் பண்றோம். இவளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு என் மானத்தை வாங்கிட்டு இருக்கியா நீ? இல்லத்த, அம்மாவை நினைச்சு ஒரே அழுக. அங்க வேற பெட்ல சேர்த்துட்டாங்க. அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வேற சொல்லிட்டாங்க. 60,000 50,000 வெளியேனா ஆகும். போய் வீட்டில் காப்பீடு திட்டம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. நாங்கள் அதான் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எவரு அதெல்லாம் துஷ்டனை கண்டா தூரம் விலகணும்னு நாங்களே விலகி இருக்கிறோம். நீ வேணும்னு வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? என் வயிற்றுச்சல ஏன் தான் கொட்டிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நல்லது நடக்கிற நேரத்தில் இவளை மறுபடியும் விட்டு அவ வாழ்க்கையும் கெட்டு போகணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, அந்த மாதிரிலாம் சத்தியமாக நினைக்கல. உயிருக்கு போராடுற சூழ்நிலையில் அந்த பிள்ளைய எப்படி விட்ட முடியும்? ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுறேன்னா அதுவளுக்கு உசுருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்? பெத்த தாய் இல்லாமல் நீங்களே சொல்லுங்க. மாமா இல்லாமல் இவங்களை வளர்க்க எம்பிட்டு கஷ்டப்பட்டீங்க. அதே மாதிரி அப்பனும் சரியில்லை, ஆத்தாலும் இல்லைன்னா இந்த பையன் நிலைமை என்ன ஆகும்? அதுதான் ஏதாவது பண்ணி. தங்கச்சி, வண்டியில ஏறுங்கம்மா, பஸ் எடுத்துட்டு போறாங்க. அந்த வாரனே, இந்த வாரன் எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல.
நம்மளே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா அவளை வேணும்னு வரவாடிக்கிட்டு இருக்க. டேய் நீ வாடா, வந்து வண்டியில ஏறுடா. என்னங்க நீ பண்றது சரியா தப்பான்னு சொல்ல விரும்பல. நம்ம குடும்பத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அண்ணியா நீ வந்து உமாவுக்காக நின்றுக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களுக்கு துணையா நிக்கிற. என்னமோ பண்ணு. இவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? சரி, எப்படியா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. தம்பி வாடா, வீட்டுக்கு போவோம். நம்ம மாமியார் கிழவி இங்கே தான் உட்காந்துருக்கா. சரி ஓகே, போட வேண்டியதான். இங்கே பாருமா, ஓ இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது சொல்லிட்டேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இங்கே பாரு, அவரு மீட்டிங்க்கு போறாரு. என் மாமியாரை நான் பார்த்துக்கிறது இல்லையா? சும்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு காலு கையும் இதாக வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியாது. எங்கேயாவது போக வேண்டியது, விழுந்து வர வேண்டியது, அப்புறம் கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, வந்து பாருன்னுவ. எனக்கு என் மாமியார் தான் முக்கியம். ஒன்னையெல்லாம் வந்து பார்க்க முடியாது, சரியா? இவ இந்த அளவுக்குலாம் நல்லவ கிடையாது. ஹச்சுன்னு அவங்க ஆத்தா தும்புறதுக்குள்ள ஓடி போய் துண்டை எடுத்து கொடுப்பா. இவ ஆத்தாவுக்கு கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சுன்றா. என்ன பேசுறா? ஊருக்காரவங்க 1000 பேசத்தான் செய்வாங்க. அதுக்குன்னு என் பிறந்த வீட்டுக்கு நான் வந்து உக்காந்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் புகுந்த வீட்டை பார்க்கறது. இங்கே பாருமா, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் வர முடியாது. ஊருக்காரவன் பேசினா பேசிட்டு போகிறான். என்னது என்னது என் மாமியார் கொடுமைக்காரி அத்தை மருமவளை அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்களா? இங்கே பாரு, இப்போ வரைக்கும் என் மாமியார் என்னை தங்கமாக தாங்குறாங்க. நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க, என்ன கேட்டாலும் செய்வாங்க. அப்படியாப்பட்டவங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான், நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பரவாயில்லையே, நம்ம மருமகளுக்கு நம்ம மேல பாசம்லாம் இருக்கத்தான் செய்யுது. 1000 இருந்தாலும் நம்ம கிட்ட வீம்பா புடிவாதமா பேசினாலும் அவங்க ஆத்தாக்கறி கிட்ட நம்மள விட்டு கொடுக்காம பேசுறாளே. நல்லவத்தான் என் மருமவ. என்ன வாய் தான் காது வரைக்கும். என்னது இப்போ வந்து சொந்தம் உனக்கு முக்கியம், ஆதியிலேருந்து வளர்த்த நான் முக்கியம் இல்லையா? எனக்கு இல்லைம்மா, எனக்கு இல்லை. தங்க மாதிரி ஒரு பையனை எனக்காக பெற்று இம்புட்டு தூரம் ஆளாக்கியிருக்காங்கல்ல, அப்படியாப்பட்ட மாமியார் தான் எனக்கு முக்கியம், சரியா? உனக்கு கால் உடஞ்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, 4 பேர் என் மாமியாரை கழுவி ஊத்துற மாதிரி நீ சொன்ன அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரலன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு என் மாமியாரை பற்றி ஏதாவது யாராவது பேசுனாங்க, ஊருக்கு வரும்போது ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். மொத்தத்துல உன்னை இந்த வீட்டு பக்கம் வர விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க பாருமா, நீ போன வையி, ஒன்றெல்லாம் என்னால பேச முடியாது. இங்க பாரு, என் மாமியார் கூப்பிடுறாங்க, நான் என்ன இதுன்னு கேட்கணும். உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ போன வையி முதல்ல. மருமகளே எம்மாடி, ஒப்பாரி வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அப்ப இல்லாத பிள்ளைய நீ வளர்த்துத்தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என் மாமியார்னா என் புருஷனை வளர்த்துருக்காங்க, அதுக்குன்னு. ஐயோ, என் மருமகளுக்கு என் மேல எம்பிட்டு பாசம், விட்டு கொடுக்காம பேசுறாளே. இதுக்கும் மேலேயே நம்ம கல்லஞ்சமா இருக்கக்கூடாது. மருமகளே, சின்ன பொண்ணு, இங்க பாருமா, என் தங்க புள்ள. அத்தை, இந்த வாரங்கத்த மா, நீ போன வைமா. அத்தை சொல்லுங்க அத்தை, காப்பி டீ எதுவும் வேணுங்களா? வச்சுட்டு வந்து தரவா? ஐயோ அம்மாடி, எனக்கு ஒண்ணு வேணாம். போன்ல யார்ட்டையும் கத்திக்கிட்டு இருந்த, என்னம்மா? நாளைக்கு எங்கள் ஆத்தா கறிக்கிட்ட பேசுகிறேன் நானே ஒட்டி கேட்டுவிட்டு என்னம்மா நடிப்பை பாரு. அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, எங்கள் அம்மா கம்முனே இருக்கிறது இல்லை. காட்டு வேலைக்கு போணுச்சான், அங்கிட்டு ஏதோ கால் தடிக்கி கீழே விழுந்துருச்சான், அதனால் கை கால்லாம் ரொம்ப அடிபட்டு போச்சான். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கம்மா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. என்னை பார்த்துக்க வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் ஒரே முடிவாக சொல்லிவிட்டேன், எனக்கு என் பிறந்த வீடை விட எனக்கு புகுந்த வீடு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் என் மாமியார் வேற, என் புருஷனும் வேற வெளியூருக்கு போகிறார் 2 நாளைக்கு. நான் அங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன்னா இவங்களை யார் பார்க்குறது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசிவிட்டேன். அதனால என்னை வர முடியாதுன்னு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லுது, ஊருக்காரவங்கெல்லாம் நீ வரலைன்னா என்ன சொல்லுவாங்க, உன் மாமியார் வாயாடி கெட்டெண்ணம் பிடிச்சவ, சூனியக்கார கிளவி, அவளா ஏதாவது பண்ணி பிள்ளைய போடாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். போனா இருக்க போக எங்கள் அம்மா தப்பிச்சுது. இல்லைன்னு வைங்க, அப்புறம் அப்பிட்டு தான். அம்மாடி அம்மாடி, கோவப்படாதம்மா. 1000 தான் இருந்தாலும் உன்னை பெத்தவங்க இப்படி கூப்பிடும்போது போய்தாம்மா அவனும் போகாம இருக்க முடியாதுல்ல. அத்தை என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவரும் வேற 2 நாள் அங்கே போறேன்றாரு மெட்ராஸுக்கு. நீங்கள் ஒத்தலாம் என்ன பண்ணுறீங்க? அதுக்குன்னு சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு முடியாத நேரத்தில் கூட இப்படி
அப்படி வாங்க நான் ஏதோ கொடுமைக்காரி அப்படி இப்படின்னு. அந்த சூனியக்கார கிளவி அதை மறந்துட்டீங்க பாருங்க. ஆமாமா, அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது நம்ம இடம் கொடுக்கலாமா? அந்த மாதிரி பேச நம்ம விட்டுறலாமா? விடக்கூடாதுமா. அது சம்மந்தி அம்மாவுக்கு இப்படின்னு நம்ம போய் நின்று நீ முதல்ல கிளம்பி போய் சம்மந்தி அம்மாவுக்கு கூட துணையாயிரு. கிளம்பு. ஐயோ இல்லத்த, நான் உங்களை விட்டுட்டு போக முடியாதத்த. இவரும் வேற கூட இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ எம்மாடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நான் ஒத்தால இருந்து சமாளிச்சுக்குவேம்மா. என்னத்த இப்படி சொல்றீங்க? எம்மாடி 2 நாள் நான் என்ன பாத்துக்க மாட்டேனாமா? நான் பாத்துக்கிறேம்மா. நீ போயிட்டு வாமா. நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு. ஐயோ அத்தை, அப்புறம் அவர் வேற திட்டுவார் அத்தை. அவன் எதுக்கு திட்டான்? பாக்குறவங்க நம்ம குடும்பத்தை அசிங்கமா பேசக்கூடாதுமா. நீ கிளம்பு. நம்மளாவது என் குடும்பத்து மேல நாக்கமேல பல்ல போட்டு பேசி விடுவனா நானு? அடி பாவி, இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு உள்ள பூந்தா. போன வேகத்துல பையனில இருந்து எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு வந்துட்டா. என்ன வேகத்துல கிளம்பிருப்பா? அத்தை, இப்போ கூட நான் போகலன்னு தான் சொல்றேன், நீங்க தான் போன்றீங்க. உங்க பையன் பாருங்க என்னை திட்டுறாரு. டேய் தம்பி, அவன் ஊருக்கு போயிட்டு வரட்டும்டா. அவன் ஆத்தாவுக்கு உடம்பு சரியாமா, போய் பார்த்துட்டு வரட்டும். நீ திட்டிக்கிட்டே இருக்காத, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். ஐயோ பார்த்தல, உங்க ஆத்தா வாயிலே நான் சரின்னு சொல்ல வச்சுட்டேன். சின்ன பொண்ணு, நீ சாதாரண ஆளு இல்லை, சரியான கெட்டிக்காரித்தான். எங்க அம்மா வாயிலேருந்தே சரின்னு சொல்ல வச்சுட்ட பாரு. ஏரியா எந்த நேரம் வேணாலும் உங்க ஆத்தா மனசு மாறிடும், டக்குன்னு கூட்டிட்டு போயிரு. இல்லைன்னு வை, இங்கே டேராப்பட வச்சிடும். ஏம்மா போயிட்டு வரேம்மா, உங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நானும் கிளம்புறேன். அப்படியாப்பா? சரிப்பா, பஸ் ஏற்றி விட்டுரு. அத்தை, என்னத்த பேசுறீங்க? பஸ் ஏற்றி விடுன்னு சொல்றீங்க. இவர் கூட்டிட்டு வந்து விடாம நான் பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனேன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயய்ய என்ன இது, சின்ன பொண்ணு புருஷன் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு, மாமியார் கொடுமை போல, அதுதான் புருஷன் கூட கூட்டிட்டு வந்து விடாம விட்டுட்டான்னு சொல்லி உங்களை அசிங்கமா பேச மாட்டாங்க? நாக்க புடுங்குற மாதிரி கேட்பாங்களே அத்தை எங்க ஊருக்காரங்க. ஆமா, அவங்க ஊரு சாதாரண ஊரா? தலைவெட்டிபுரம் இல்ல, அங்க உள்ளவங்க எல்லாம் வித்தியாசமா தாண்டா பேசுவாங்க. நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாடா, இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி இலக்காரம் பேசி விடுவாங்க. நம்ம எல்லாம் சாதாரண குடும்பமா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. உள்ள எப்படி தனியா அனுப்பக்கூடாது, போய் விட்டுட்டு வா. சரிம்மா, அப்போ விட்டுட்டு வரும்போது வேணா கூட்டிட்டு வரேன். பாத்தீங்களா அத்தை, 2 நாள்ல கூட்டிட்டு வரேன்றாரு. நான் இன்னைக்கே போலன்றேன். போனா அங்க யாரும் விடவும் மாட்டாங்க. என்ன உன் மாமியார் சுடுது நீ காலைல ஊத்தி விட்டே அனுப்புனால போன வேகத்துல வாரேன்னு சொல்லி கேட்கவாங்க. ஐயோ இவ வேற. சரிடா, ஒரு வாரம் கூட இருந்துட்டு வரட்டும். அப்படி வாடி மாமியாரு, அப்படி வா. ஒரு வாரம் எப்படிம்மா அனுப்புறது? டேய் நான் சொன்ன கேளுடா, ஒரு வாரம் கூட இருந்துட்டு வரட்டும், நாம போவோம். எம்மாடி மருமவளே, நீ போய் இரு, அதுக்கப்புறம் நான் வாரேன். நானும் வந்து அடிபட்டிருக்க சம்பந்தியை பார்த்த மாதிரி இருக்கும்ல. இந்த புள்ள பள்ளிக்கூடம் போயிட்டாலா என்னன்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்ணி என்ன வச்சாலும் கிளம்புனானும் தெரியல, இந்த அத்தை என்ன சமைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. டேய் ஏன்டா அங்கேயே நிக்கிற? வா. இல்லத்த, அம்மையும் உள்ள வந்தா திட்டுவாங்கல்ல. யாரு, இதுவும் உன் வீடுதான், உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. வா, உங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? உள்ள வா. திட்டுனா என்ன பண்றது? அவங்க திட்டுனா நான் பேசிக்கிறேன். அதுவும் இல்லாம உங்க அம்மாயி இப்போ உங்க சித்திக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க, சரியா? அதனால யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. வா. பயமா இருக்குதே. பயப்படாதடா தங்கம், வா. அத்தையும் குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரூஃபெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். வா. உனக்கும் தண்ணி காய வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போய் உனக்கும் துணியை மாற்றி விட்றேன். வா. நீங்கள் கல்யாண பொண்ணா? உங்கள் முகம் பொலிவு பெற இப்பொழுதே செய்யுங்கள் கோல்டன் ஃபேஷியல். என்னது, கல்யாணம் ஆகணும்னா கோல்டு ஃபேஷியல் பண்ணணுமா? கோல்டு விற்கிற விலையில இதெல்லாம் வாங்கி முகத்தில் பூசவா முடியும்? ஆத்தாடி ஆத்தா. வீட்டில் இருந்தபடியே புது பெண் போல முகம் பொலிவு பெற செய்யுங்கள் கோல்டன் ஃபேஷியல். எப்படி செய்யறது? செய்முறை: முதலில் முகத்தை பன்னீரால் கழுவவும். அது எங்கே இருக்குது இந்த வீட்டில்? என்னென்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல எழுதிக்குவோம். ஐயோ எழுதுறதுக்கு பேனாடியே. இந்த செல்வி வேற எதையும் எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்க மாட்டா, எடுத்துட்டு ஓடிடுவா. வைக்கிற இடத்துல அவள் மட்டும்தான் எடுக்க முடியும், நம்மளால் எடுக்க முடியாது. ஐயோ இதை எப்படி பண்ணுறது? சரி, இந்த வீடியோவை லைக்கு போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னு பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் போய் அண்ணனை சொல்லி கடையில் வாங்கிட்டு வர வச்சு முகத்தை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பளீர்னு ஆக்கி வச்சுக்கணும். உமா, அண்ணி, என்ன நீ இந்த பயலையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க?
அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அத்தையும் பார்த்துட்டேன் உங்க அண்ணனையும் பார்த்துட்டேன். ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்களாம்ல, மாப்பிள்ளை வீடு பார்க்க. ஆமாம், நீ இப்போ தான் போனாங்க. நான் வந்து பஸ்ஸில் தான் அவங்க ஏறி போறாங்க. ஓ சரிங்க நீ. அப்புறம் நேற்று அங்கேயே இருந்துட்டீங்க போல இருக்கு. அண்ணன் தான் வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ணனோட வந்திருக்க வேண்டியதானே நீங்கள்? என்ன உமா பேசுற? அவருக்கு சூழ்நிலையை பார்த்து எப்படி வர்றது? ஐயோ சாமி, எனக்கு அங்கே இருக்கும்போது அப்படியே நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பாவம் அந்த புள்ள அந்த அழுகிறா. என்னை மன்னிச்சிருங்க நீ. இதில் வேற ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுமா? என்ன நீ சொல்கிறீங்க? அந்த குடிகார பையன் குடிச்சுப்புட்டு எட்டி உதச்சுப்புட்டானாமா இவளை. தினந்தோறும் அடி உதன்னு சித்திரவதையாமா. உதைச்ச உதையில தான் கர்ப்பப்பை கீழே இறங்கி இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். முந்தா நேற்று தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா போல இருக்கு. அங்கே 50-60 ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவ பயந்துலே வந்துட்டு வீட்டில் இருந்திருக்கிறா. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இந்த பையன்தான் மாமா கிட்ட போகிறேன்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து உங்கள் அண்ணன் வேலை செய்கிற கடையில் உட்காந்துருக்கான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்கிட்ட. எனக்கு அழுகையே வந்துருச்சு. போ, என்ன இது? ஒருத்தர் வாழலாம், இப்படியா போய் வாழ்க்கை அமையணும்? நம்ம வீட்டில் எப்படி செல்வாக்கா இருந்தாலும் அதுக்கு நேரெதிராக இருக்கு அந்த வீட்டில். அவன் ஒவ்வொரு நாளும் குடிச்சுக்கிட்டு ஒன்றும் வாங்கியும் போடுறது இல்லையா, ஒன்றும் போடுறது இல்லையா. முதல்ல கூட வாங்கி போட்டான், நீ எங்கேயும் வேலை வெட்டிக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாது, நீ வீட்டோட தான் கிடக்கணும்னு. இப்போல்லாம் எதுவுமே வாங்கி போடுறதில்ல. நீ பெத்த பிள்ளைக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு ஒரே அழுக. எனக்கு அப்படியே ஈரக்குலையன்னு அடங்கி போச்சு. இப்படி இந்த இதில் இவளை எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு தெரியாம தான் சரி ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னா இந்த காப்பீடு திட்டத்தில் பண்ணலான்னு. அதான் அதை பண்ணி விட்டுருவோமே. என்ன பண்ணுறது? ஆயிரம் நமக்கு ஆகாதவளாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நான் உன்னை வளர்த்த மாதிரி தான் வளர்த்துவிட்டேன். என் புள்ள மாதிரி வளர்த்தேன். இன்னைக்கு அவள் கிடக்கிற கடையை பார்த்தோன்னையும் ஐயோ நெஞ்சமே வெடிச்சிடுற மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ அண்ணி, இவளோட வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்டு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு அண்ணி. இங்கே பாரு, அதையும் இதையும் போட்டு நீ குழப்பிக்காத பைத்தியக்காரி மாதிரி. அது வேற இது வேற. அதுவும் இல்லாமல் இவன் புருஷனா? பெத்த பிள்ளைக்கு ஒருவா வாங்கி போடாதவன்லாம் மனுஷனா? இந்த தம்பியெல்லாம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. உங்கள் அண்ணெல்லாம் போயிருக்காங்கல்ல, போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வருவாங்க. நீ பாட்டுக்கு கண்டது கடிது யோசிக்காத. அதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். என் வாய் ஏதோ உளறிவிட்டேன். சரி, நான் போய் கிளம்பிட்டு அவங்க வீட்டில் போய் என்ன வேணும் எது வேணும்னு போய் பார்த்து எடுத்துட்டு நானும் போயிட்டு வரேன். அப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும். வீட்டில் அத்தை எதுவும் சமைச்சிருக்காங்களே என்ன? அம்மா காலையில் சாப்பாடு வச்சு தண்ணி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாங்க. சரி, நான் சாப்பிடல. அதை எனக்கு டிஃபன் பாக்ஸில் மட்டும் போட்டு வை. நான் அவளுக்கு போகும்போது அங்கே போய் கொடுத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. எதிர்த்த வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை யார்கிட்டயும் சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. போகிறவங்க வரவங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு. இன்னும் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட சொன்னால் அவங்க ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க தண்டோரை அடிச்சு போடுவாங்க. ஐயோ யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்களே. ஒருத்தி வாரா. யாரு? அந்த சிம்ரனா? வரட்டும் அவகிட்ட சொல்லுவோம். பாவம், நேற்று அவளை அப்படியே ஆஸ்பத்திரியில் விட்டு வந்துட்டேன். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை. பழத்தெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டாவது ஒருட்டு பார்த்துட்டு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வருவோம். என்னால் இதுதாம்மா முடிஞ்சதுன்னு சொல்லி. சிம்ரனே, ஒரு விஷயம் நடந்து போச்சு, இங்கே வாவே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என் எட்ட வீட்டுக்காரி இருக்கால, அத்தா அமுதா, அவ புருஷனை விட்டு பிள்ளைய கூட்டிட்டு ஊரை விட்டே ஓடிட்டாளாமா. புருஷங்காரன் ஊர் முழுக்க தேடி விட்டான். டாட்டிய காணலன்னு சொல்லி ஒரே அழுக. பாவமா இருந்துச்சு தெரியுமா? எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டு ஊமை கொட்டா மாதிரி இருந்து ஊமை ஊரை கெடுக்கும் ஆமை வீட்டை கெடுக்குன்ற மாதிரி எப்படி வீட்டை ஏமாத்தி விட்டு போயிட்டா தெரியுமா? என்னது, அமுதா வீட்டை விட்டு ஓடிட்டாளா? ஆமா, தினத்தோறும் இந்த அமுதா புருஷன் எங்கிட்ட போனோனையும் எங்கிட்ட போயிடுறா தெரியுமா? பிள்ளையும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் விடுறதில்ல. அவன் பாட்டுக்கு போறான், இவ பாட்டுக்கு போறா வாரா. எங்கிட்டு வரான்னு தெரிய மாட்டேங்குது. காலையில புருஷங்காரன் போனோன்னே தலைமறைஞ்சோன்னே போறவன் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரா தெரியுமா?
எங்கிட்ட போய் சுத்துறானே தெரிய மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு சுத்தி இப்ப புருஷனை விட்டுவிட்டு ஒரே தான் ஓடிட்டா. நீ இதை யார்ட்டையும் சொல்லிவிடாத, அப்புறம் பெரும் பிரச்சனையா போயிடும். அடியே, நீ எல்லாம் மனுஷியாடி, மனுஷ ஜென்மமாடி, ஊத்தவாய் சிரிக்கி. என்ன அடி, என்னையவே ஏளனமா பேசுறவ? எவரு? என் கையில எதுவும் இல்ல, இருந்துச்சுன்னு வையி நேத்துக்கு வெளி ரோட்டி இருப்பேன். இருக்கிற கோவத்துல நீ பேசிட்டு உன் வாயை கம்மு போட்டு ஒட்டி இருப்பேன்டி. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிறவ? ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் எதிரின்ற மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும்? இங்க இருந்து பார்த்தவன் எனக்கு தான் தெரியும். என்ன இருந்தாலும் உன் சொந்தக்காரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. வாய முறி வீணா போனவளே. அவ எங்க போனா எங்க வந்தாலும் தெரியுமா? என் தோட்டத்துக்கு தான் அவன் புருஷங்காரன் வெளியே போனோன்னு வேலைக்கு வந்தா. போதாத வரைக்கு நேத்து இவன் அடிச்ச அடியில அவ கர்ப்பப்பை இறங்கி ஆஸ்பத்திரியில கடந்தா. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் எதுக்காவது போயிருப்பா. அது தெரியாம நீ பாட்டுக்கு ஓடி போயிட்டா இடி போயிட்டான்னு கண்ணு காது வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவ நீல மனுஷியாடி? மனுஷியா இல்ல மனுஷ ஜென்மமானு கேக்குறேன். அவ புருஷன் சொன்னதுதானே நான் சொல்றேன். நீ அவ வீட்டுல போய் பாத்தியா? அவ வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க. வேற யாருக்கிட்டயாவது நீ இந்த மாதிரி பொருளிய பேசிக்கிட்டு இருந்த இல்லாத பொல்லாதையும், அதுக்கப்புறம் உன் வீட்டுல உன் பையன் பண்றது ஊர் முழுக்க தண்டரை அடிச்சு போடுவேன் பாத்துக்க. என் பையனை பேசி பேசுறதுக்கு உனக்கு என்னடி இது? என் பையனை உனக்கு என்ன தெரியும்? அத சொன்னேன்னு வையி நீ இப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தலை குனிஞ்சு தலையே நிமிர முடியாம வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு கிடக்க வேண்டித்தான். வாய கிண்டாத. வந்துட்ட அப்பதான் பெரிய மனுஷி மாதிரி பேசுறதுக்கு. புறணி பேசுற வாய்க்கு போதனை கிடைக்காதுன்னு வாங்க. நீ எல்லாம் புழுத்து தாண்டி சாவ போற. சீ, உன் மூஞ்சில முழிச்சா கூட விளங்காது. அவளை பத்தி பேசினா அவளை பத்தி பேசுறத விட்டு என் பையனை பத்தி பேசுறா பாரு. இவெல்லாம் என்னைக்காவது என்கிட்ட சிக்குவாள அப்ப இருக்குது. என் பையனை பத்தி இலக்காரமா பேசுற. இரு உன் தலையில இடி விழுக.